கையிட்டி திசைவியாரையில் பொது வழியில் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் மற்றும் எல்லையிடல் தொடர்பாக பவானி வீதி திறப்பது தொடர்பாக ஏற்கனவே வணக்கத்துக்குரிய ஜிந்தோட்ட ராமதேரருக்கு நம்மால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு எதிராக பலாலி போலீசாரால் 81வது பிரிவின் ஏற்படுத்தப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற இன்று அதற்கான தீர்ப்பு சொல்லப்பட்டது. எந்த ஒரு காரணமும் இந்த 81 கீழே இந்த பாத திறப்பு சம்பந்தமாக செய்ய முடியாத என்ற அடிப்படையில் இன்று இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் விரைவிலே அந்த பவானி வீதியை திறந்து மக்களுடைய போக்குவரத்துக்கு இயல்பான நிலையை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செய்யும். இதற்காக ஒத்துழைத்த எங்களுடைய சட்டத்தரணி குழாமுக்கு, குறிப்பாக எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களுக்கும், எங்களுடைய சபையினுடைய சட்டத்தரணியாக கடமையாற்றுகின்ற கஜேந்திரன் அவர்களுக்கும், சட்டத்தரணி கஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய பிரதானமான இந்த மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினம் மல்லாகம் நீதிமன்றத்தினால் ஒரு கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டளையானது குறிப்பாக தையிட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பவானி வீதி என சொல்லப்படுகின்ற பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தடையினை அகற்றுவது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட அந்த தடையினை ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59ஆம் பிரிவின் கீழே அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த குறித்த அறிவித்தலை செயற்படுத்துவது அந்த இடத்திலே ஒரு சமாதான குலைவை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே பலாலி போலீஸ் நிலையத்திலே மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதியிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மல்லாகம் நீதிமன்றத்திலே 81ஆம் பிரிவு குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையினுடைய 81ஆம் பிரிவின் கீழே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபர்கள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளர். குறித்த 2 நபர்களும் ஒரு நியதி சட்ட கடமையை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்கள். அதாவது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினை நிர்வகிக்கின்ற உத்தியோகத்தர்கள், ஒரு நியதி சட்ட கடமையினை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்கள். அதிலும் குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அவர் தன்னுடைய அரச பணியினை ஆற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தர். அந்த அடிப்படையில் எந்த ஒரு அரச தீர்மானத்திலையும் நிர்வாக ரீதியாக எடுக்கப்படுகின்ற ஒரு நிர்வாக அதிகார சபையினால் அல்லது பகிரங்க அதிகார சபையினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் எதனையும் கேள்விக்குட்படுத்துகின்ற அதிகாரம் அல்லது கேள்விக்குட்படுத்துகின்ற நியாயாதிக்கம் எழுத்தாணை வழக்கொன்றின் வாயிலாகத்தான் கேள்விக்குட்படுத்த முடியும். ஒரு பகிரங்க அதிகார சபையினுடைய தீர்மானத்தையோ அல்லது செயற்பாட்டையோ கேள்விக்குட்படுத்துவதாக இருந்தால் அது குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மாகாண சபைகளுக்கு உட்பட்ட ஒரு சபையாக இருக்கின்ற காரணத்தினால் மேல் நீதிமன்றத்தில், அதாவது வடமாகாண மேல் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்து வலிதுடைமையை கேள்விக்குட்படுத்தி இருக்க முடியும். இருந்த பொழுதிலும் போலீஸாரும் ஒரு அரசாங்க திணைக்களம், ஒரு அரசாங்க திணைக்களம் இன்னொரு அரசாங்க திணைக்களத்துக்கு எதிராக அந்த நியதி சட்ட கடமையை ஆற்றுவது தொடர்பில் ஒரு 81ஆம் பிரிவை கொண்டு வர முடியாது, அதை மேற்கொண்டு நடாத்த முடியாது என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் ஒரு சமர்ப்பணம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலே அது தொடர்பான கட்டளைக்காக தவணையிடப்பட்டிருந்தது 2 தடவைகள். இன்றைய தினம் அந்த கட்டளை கௌரவமன்றினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கட்டளையின் பிரகாரம் குறிப்பிட்ட சமாதான குலைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளையும் வழக்கு தொடர்ந்த சிறப்பான பலாலி போலீசார் முன்வைத்திருக்கவில்லை என்பதாகவும், மேலும் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து பிரதிவாதிகள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது குறித்த பகிரங்க கடமையை ஆற்றுவது தொடர்பிலே, அதாவது இந்த பவானி வீதி ரைட்டி பகுதியில் இருக்கிற வீதியை திறப்பது தொடர்பிலோ அல்லது அது தொடர்பான கருமங்களை ஆற்றுவது தொடர்பிலேயோ தற்பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை என்பது காலங்காலமாக தமிழ்
கால்நடை வளர்ப்பாளர்கள் தங்களுடைய சொந்த இடமாக தாங்கள் அந்த இடங்களிலே கால்நடைகளை வளர்த்து பயன்களை பெற்று வந்தார்கள். அவர்களுடைய ஏராளமான கால்நடைகள் அந்த பகுதியிலே அத்துமீறி சோளச்செய்கை பயிர்ச்செய்கையில் ஈடுபடுகின்ற பொலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த சிலரால் அவர்களுடைய மாடுகள் கொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது கடந்த 6-7 ஆண்டுகளாக இந்த உயர்ந்த சபையிலே பல தடவைகள் முன்வைக்கப்படுகிற பொழுதும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை தொடர்பிலே இந்த அரசாங்கமும் ஒரு தெளிவான முடிவை இதுவரை எடுக்கவில்லை என்பது மிகவும் தீரமானதும் துர்பாக்கியமானதும். ஆகவே அரசாங்கத்திடம் நாங்கள் இந்த முறையும் ஒரு கேள்வியை கேட்கிறோம். நீங்கள் சட்ட மூலங்களை கொண்டு வருகிறீர்கள். விலங்குகள் தொடர்பான சட்ட மூலம், விலங்குகள் தொடர்பான சட்ட மூலத்திலே இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையை ஏன் அந்த மேய்ச்சல் உரிமையாளர்களிடம் கையளித்து அவர்களுடைய கால்நடைகள் வளர்வதற்கான கால்நடைகளை உருவாக்குவதற்கான வசதியை அரசாங்கம் செய்து கொடுக்க மறுக்கிறது? அது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த செயல். அதனை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. இந்த அரசாங்கமும் அதனையே தான் செய்து வருகிறது. அதே போலதான் இன்று யாழ்ப்பாண மண்ணிலே தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். மயிலிட்டி, பலாலி, வசாவிளான் போன்ற பிரதேசங்களிலே மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு தொடர்ந்து போராடுகிறார்கள். இதனை விட கடந்த 2026 7/14 வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளரால் காணிகள் சுவீகரிக்கப்படும் என விமான நிலையத்துக்கு காணி சுவீகரிப்புக்கென கொஞ்சம் மக்களுக்கான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மக்களை சென்ற கிழமை அழைத்தும் அங்கு பேசியிருந்தார்கள். அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு நிலம்தான் வேண்டுமே தவிர எங்களுடைய காணிகளை விடுவிக்க முடியாது என்பதை சொல்லியிருந்தார்கள். 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15 ஒரு வெள்ளிக்கிழமை மயிலிட்டி, வசாவிளான், பலாலி, தோலகட்டி போன்ற இடங்களைச் சேர்ந்த மக்கள் சாப்பிட்ட சமைத்த உணவை கூட சாப்பிட முடியாமல் அவர்கள் எழுப்பி இராணுவத்தால் கலைக்கப்பட்டார்கள். கலைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த இடங்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்தினர் பறித்திருந்தார்கள். இன்று அந்த இடங்களிலே இராணுவத்தினர் தோட்டம் செய்கின்றார்கள். அவர்கள் மரக்கறிகளை வெளியிலே மக்களுக்கு விற்கிறார்கள். அந்த மக்களுடைய தென்னைகளிலிருந்து தேங்காய்களை பறிக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் அதனை விற்பனை செய்கிறார்கள். அண்மையிலே கௌரவ உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் கூட ஒரு சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியிலே சொல்லியிருந்தார், அந்த மக்களுடைய காணிகள் யுத்தம் இல்லாத நேரத்தில் ஏன் நீங்கள் அதனை வைத்திருக்கிறீர்கள்? ஏன் அந்த மக்களிடம் அவற்றை வழங்குவதில் உங்களுக்கு என்ன தடங்கள்? இப்பொழுது யுத்தம் இல்லை, ஆயுதங்களோடு யாரும் இல்லை. ஒரு வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே 16 கிராம அலுவலர் பிரிவுகளில் முழுமையாக 3 கிராம அலுவலர் பிரிவுகள் இப்பொழுது இராணுவத்தினுடைய முகாம்களாக வைத்திருக்கிறார்கள். அது முகாம் அல்ல, அவர்கள் அங்கே விவசாயம் செய்கிறார்கள், சலூன் கடைகள் வைத்திருக்கிறார்கள், சாப்பாட்டு கடைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அந்த மக்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. ஜனாதிபதி பலாலியிலே நடந்த பொழுது சொன்னார், உங்களுடைய காணி உங்களுக்குத்தான், நாங்கள் உங்களிடம் அந்த காணிகளை விடுவிப்போம் என்று. அண்மையிலே இந்த பலாலி விமான நிலையத்துக்கான காணிகள் சுவீகரிப்பு தொடர்பிலே நான் கடந்த 2026 7/27 வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். அதில் நான் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருந்தேன், விமான நிலைய விரிவாக்கத்திற்காக காணிகள் சுவீகரிக்கப்பட உள்ள துல்லியமான எல்லைகள் மற்றும் வரையறைகள் எவை என்பது அறிவிக்கப்படவில்லை. எந்தெந்த கிராம அலுவலர் பிரிவுகளில் மொத்தமாக எத்தனை ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட உள்ளன என்பது தொடர்பில் எந்தவித தெளிவான தகவலும் வழங்கப்படவில்லை. சுவீகரிக்கப்பட உள்ள காணிகளுக்கான நட்டஈடு வழங்கும் முறை, அதன் மதிப்பீட்டு அடிப்படை மற்றும் வழங்கப்பட உள்ள இழப்பீட்டு தொகை தொடர்பில் எவ்வித விளக்கமும் குறிப்பிடப்படவில்லை. விமான நிலைய அபிவிருத்தி என்ற நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட உள்ள காணிகள் பின்னர் இராணுவத்தின் விவசாய அல்லது பிற நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்ற சந்தேகம் காணி உரிமையாளர்கள் மத்தியில் பரவலாக நிலவுகின்றது. இச்சந்தேகத்தை நீக்கும் வகையில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் அதனை வலியுறுத்துகின்றனர். சுவீகரிக்கப்படும் காணிகளுக்கான நட்டஈடு எந்த கால வரையறைக்குள் வழங்கப்படும் என்பது தொடர்பிலும் உறுதியான அறிவிப்போ நடைமுறையோ இதுவரை வெளியிடப்படாத நிலையில் மக்கள் நமது எதிர்கால வாழ்வாதாரம் குறித்து கடும் கவலை அடைந்துள்ளனர். அதனால் இந்த சுவீகரிக்கும் நடவடிக்கையை உடன் நிறுத்துங்கள் என்று நான் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு எழுதிய கடிதம் நான் கௌரவ பிரதி சபாநாயகர் மிக முக்கியமாக எனக்கு 8 நிமிடங்கள் தயவு செய்து நேரம் தாருங்கள். அதே போல
முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவு காணிகள். இங்கே கௌரவ உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இருக்கிறார். பல தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே அவர் இந்த காணி தொடர்பாக தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அந்த மக்கள் கடந்த கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போவதற்காக போராடுகிறார்கள். அவர்கள் 2026/6 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அந்த மக்கள் எழுதியிருந்தார்கள். அவர்களிலே 48 பேர் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை நான் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் எழுதிய கடிதம், இந்த கடிதங்கள் அந்த மக்கள் எழுதியது இன்னும் ஜனாதிபதியிடமிருந்து அவர்களுக்கான ஒரு சரியான பதிலை அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது தொடர்பிலே நானும் கூட கடந்த 2026/7/28 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அதனோடு இந்த பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் 62 பேருடைய பெயர் விவரங்களும் கூட நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களுடைய காணிகளை வழங்குங்கள். யுத்தம் இல்லாத நாட்டில் நேற்று முன்தினம் இந்த சபையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், அருண ஜெயசேகர் அவர்கள் சொல்லுகிறார், காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், காணிகள் பாதுகாப்புக்கு அவசியமானது. எங்கே யுத்தம் நடக்கிறது? இந்த நாட்டில் யுத்தம் முடிந்து எல்லாம் சுமூகமானதுன்னு நீங்கள் உலகம் முழுக்க சொல்லுகிறீர்கள். உலக நாடுகளுக்கு சொல்கிறீர்கள் எந்த யுத்தமும் இந்த நாட்டில் இல்லை என்று. அப்படியான அந்த மக்களின் காணிகளை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? யுத்தம் இல்லாத நாட்டில் எதற்கு உங்களுக்கு மக்களுடைய காணிகள்? அதிலும் இந்த அளவு தூரம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வலிகாமம் வடக்கிலே கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்களுடைய 200 ஏக்கர் வரையான காணிகள். ஏன் அந்த காணிகளை பறித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் பரம்பரையாக காலாகாலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். ஏன் கொழும்பிலேயோ அல்லது மதுரையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தரையிலேயோ இவ்வாறு ராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் எனக்கு நேரம் தர வேணும். நீங்கள் நேரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறீர்கள். தயவு செய்து கேளுங்கள். பலாலி என்பது மிகவும் வளங்கொழிக்கின்ற, பயிர் செய்யக்கூடிய, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு வளம் கொழிக்கும் பூமி. அவ்வாறான அந்த பலாலி பசாவிலான் அந்த மயிலிட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டு இன்று அவர்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி, நீதி ஏன் இந்த அருண ஜெயசேகர என்கிற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எந்த மனநிலையோடு இந்த பார்லிமெண்ட்ல பேசுறார்? அவர் இந்த உயர்ந்த சபையிலே என்ன மனநிலையோடு சொல்கிறார் மக்களுடைய காணிகளை பற்றி? தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குங்கள். உங்களை நம்பி அந்த மக்கள் என்பிபிக்கு தான் வாக்களித்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவோம் என்று சொன்ன காரணத்தால் யாழ்ப்பாண மண்ணிலே நாங்கள் என்பிபிக்கு வாக்களித்தோம். நீங்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னும் அவர்களுக்கான ஒரு துண்டு நிலத்தை கூட 2 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் உங்களால் இந்த நாட்டிலே உங்களுடைய நீதி என்ன? உங்களுடைய நியாயம் என்ன? இதுதான் இவ்வளவு காலமும் இந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே பழைய அரசாங்கங்கள் கடைபிடித்த அதே நடவடிக்கைகளைத்தான் நீங்களும் கடைபிடிக்கிறீர்களா? நான் எழுதிய கடிதங்களையும் அந்த மக்கள் முல்லைத்தீவு மக்கள் எழுதிய கடிதங்களையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்கள். இந்த மக்களுடைய நீதியை நிலைநாட்டுங்கள். நீங்கள் ஒரு கண்ணியம் மிக்க, நேர்மை மிக்க, சம உரிமையோடு இந்த மக்களை மதிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களுடைய காணிகளை விடுவீங்கள். அவர்கள் சொந்த நிலத்திலே இருந்து உங்களோடு பேசட்டும். அதற்கான வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தாத வரையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள். ஒரு ஆயுதம் இல்லாத நாட்டில், தயவு செய்து பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு ஆயுதம் இல்லாத நாட்டில், ஆயுதம் தூக்கி போராடுகின்ற யாரும் இல்லாத நாட்டில் என்னத்துக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் காணியை பறிக்கிறீர்கள்? ஏன் அந்த காணிகள் ஆயுதம் தூக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதைத்தான் நீங்கள் வற்புறுத்துகிறீர்களா? தமிழர்களை எப்பொழுது நீங்கள் ஒரு ஆயுதம் தூக்கியவர்களா பார்க்க விரும்புகிறீர்களா? தயவு செய்து அவருடைய காணிகளை அவரிடம் கொடுங்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய தர்மமும் புத்த தர்மமுமாக இருக்கட்டும். அதனை உடனடியாக செய்யுங்கள்.